ஃப்ரிட்ஜ்லயே இருக்கு. அதுக்கு சபரி நீங்க இடையில வெறும் என்ன சாரிக்காக அத்தனை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். விஜய் பார்வதி காலையிலேயே ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். விஜய் பார்வதியை பொறுத்த வரைக்கும் இப்ப சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை சேர்ந்தவங்களா மாறிட்டாங்க. சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை சேர்ந்தவங்க எது கேட்கறாங்களோ அதை சாதாரண ஹவுஸ்மேட்டை செஞ்சு தரணும். விஜய் பார்வதி இருக்காங்கல்ல, காலையிலேயே ஃப்ரிட்ஜ் எல்லாம் செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது சாப்பாடு இன்னும் அங்கேயே இருக்கு. அதாவது கனி வந்து சாப்பாடுல நிறைய உப்பெல்லாம் போட்டிருப்பாங்க. என்ன இவ்வளவு உப்பு போட்டுட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது கனி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது வேஸ்ட் ஆகாது, நாங்க வடகம் மாதிரி போட்டுப்போம், அதாவது வத்தலுக்கு யூஸ் பண்ணிப்போன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படி யூஸ் பண்ணிப்போன்னு சொன்னவங்க இன்னும் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே தான் வச்சிருக்காங்க. இதை பார்வதி பார்த்துட்டாங்க. ஆக்சுவலா பார்வதி அன்னைக்கு வந்து கிச்சன் டேபிள்ல உட்காந்ததுக்கு எல்லாருமே சேர்ந்த மாதிரி நீ மன்னிப்பு கேட்கணும், அப்பதான் நாங்க சாப்பிடுவோம், சமையல் செய்வோன்ற மாதிரி சொன்னாங்கல்ல. பார்வதிக்கு அது செம்ம கடுப்பாயிருச்சு. ஏன்னா வந்து சாதாரணமாக அதை முடிச்சுட்டு போயிருக்கலாம், இல்லை உட்காராத எந்திரின்னு கூட முடிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனால் எல்லாருமே ஸ்ட்ரைக் பண்ணுறன்ற பேரில் மன்னிப்பு கேட்டால் அடுத்த வேலை நடக்கும்னு சொன்னாங்கல்ல, அதை பழி வாங்கணுன்றதுக்காக பார்வதி இப்போ இருக்காங்கல்ல, நீங்களுமே உப்பை போட்டீங்க, இப்போ அது வேஸ்ட் தான் ஆக போகுது, இதுக்காக எப்போ சாரி கேட்பீங்கன்னு நேரடியாக கனிக்கிட்ட கேட்குறாங்க. கனிக்கு சட்டு நீ என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. இல்லை நாங்கள் இன்னும் 2 நாளில் வடகம் போட்டுருவோம், கண்டிப்பாக அதை வடகம் மாதிரி செஞ்சுருவோன்ற மாதிரி ரூம்குள்ளே வந்துட்டாங்க. இவ வேணும்ட்டே காலையிலேயே பிரச்சனை பண்ணுறா அப்படின்ற மாதிரி மற்றவங்க கிட்ட சொல்கிறாங்க. அதாவது கனிக்குன்னு ஒரு டீம் உருவாயிருக்கு பார்த்தீங்களா, அந்த டீம் கிட்ட சொல்கிறாங்க. அடுத்ததாக சபரி வெளியே வராரு. சபரி தான் கிச்சனோட இன்சார்ஜாக இருக்காரு போல. இப்போ பார்வதி இவரை லாக் பண்ண மாதிரி கேள்வி கேட்குறாங்க. சரி, நான் அப்படி பண்ணதுக்கு எல்லாருமா சேர்ந்து என்னால தான் சாப்பிடலன்ற மாதிரிலாம் கொண்டு வந்தீங்கல்ல, இப்போ நீங்க சாரி கேளுங்க, உங்க தரப்புல இருந்து சாரி கேளுங்கன்றாங்க. சபரிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சபரி துண்டா மாட்டிக்கிட்டாரு. சபரி இவங்க பேசுறது அப்படியே காமெடியா மாத்தி ஏமாத்திட்டு போயிடலாம்னு நினைச்சாரு. ஆனா பார்வதி புடின்னு புடிச்சிட்டாங்க. கடைசி வரைக்கும் சபரி கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வரலங்க. அதாவது சாரின்றதை கேட்கறத பத்தி அவர் போல என் டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன்றாரு. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் யாருமே சாரி கேட்க மாட்டாங்க. எப்போவுமே ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், சாரி கேட்காம முடிஞ்சிட்டா பிரச்சனை இல்லை, சாரி கேட்டால் நம்ம பண்ணது தப்பு, அதுக்காக நம்ம மன்னிப்பு கேட்டோன்றது கணக்காயிடும். அதனால யாருமே அவ்வளோ சீக்கிரம் ஒரு பிரச்சனை அப்போ சாரி கேட்க மாட்டாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே பார்வதியால் தான் அன்றைக்கி பிரச்சனை. ஏன்னா பார்வதி அந்த டேபிளில் உட்காந்தா உட்காராத பார்வதி அப்படின்னு பேசி முடிச்சாலே பரவாயில்ல. ஆனால் கனி அக்கா கோச்சுக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா எல்லாருமே சேர்ந்த மாதிரி கனியை கூல் பண்ணோன்னா பார்வதி ஏதாவது பண்ணணும்னு எல்லாருமே ஒத்துமையாக ஸ்ட்ரைக் இருந்து பார்வதியை மன்னிப்பு கேட்க வச்சாங்க. இப்போ பார்வதி இவங்களோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நீங்கள் இதை வந்து வடகம் செய்கிறேன்னு நீங்கள், ஆனால் இன்னும் வேஸ்ட்டாக தான் வச்சுட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி எல்லாருமே சாப்பிடக்கூடிய சாப்பாடில் உப்பை போட்டு வேஸ்ட் பண்ணீங்கல்ல, அதுக்கு கனி அக்கா மன்னிப்பு கேட்கணும், உங்கள் டீமை சேர்ந்தவங்க மன்னிப்பு கேட்கணுன்ற மாதிரி காலையிலேயே ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து பார்வதி ஓவரா பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா பார்வதி கரெக்டா தான் பண்றாங்க. நீங்க பண்ணீங்கன்னா பார்வதி பண்ண மாட்டாங்களா? சும்மா தான் இருப்பாங்களா? அவங்களும் பண்ணுவாங்க.